வலப்புறத்திலிருந்து இடப்புறமா போகணும். இந்த பூமி எப்படி சுத்திக்கிட்டு இருக்கோ, இந்த பூமி எப்படி சுத்துதுன்னா பிரதட்சணமா சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம சம்பிரதாயத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இயற்கைக்கு மாறா எந்த செயலும் செய்ய மாட்டோம். இயற்கைக்கு மாறா எந்த செயலும் செய்ய மாட்டோம். அப்படின்னா நம்ம சுத்துறது கூட பூமி எப்படி சுழன்றுகிட்டு இருக்கோ அதே கிரமமா தான் நம்ம சுத்துவோம். அதே கிரமம் அப்படின்னா, கிரமம்னா முறைன்னு அர்த்தம், அக்கிரமம்னா முறை தவறின்னு அர்த்தம். இதுவும் புரிஞ்சுக்கணும். அக்கிரமம்னா அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா முறை தவறி செய்து கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். அதனால இந்த கிரமத்துல தான் நம்மளும் சுத்தணும்னா, அதனால தான் நம்ம கோயிலுக்கு போனா பிரதட்சணம் வர்றோம். ஆனா இந்த பையன் என்ன பண்ணிருக்கான், இந்த சுட்டி பையன் அப்பிரதட்சணமா போயிருக்கான் கோயிலை சுத்தி. அதையும் பார்க்காம திருவேங்கடவன் நோக்கமா அனந்தாழ்வான் பின்னாடியே கடப்பாறை எடுத்து ஓடு ஓடு ஓடுன்னு ஓடி இருக்காரு. ஓடும் போது சட்டுன்னு அந்த பையன் திரும்பி தன்னுடைய முகத்தை காட்டியிருக்கான். தன்னையே அறியாம அனந்தாழ்வான் அந்த கடப்பாறைய இந்த இந்த இது இருக்குல்ல, இந்த சின்ன சொல்லுவாங்க, தாடையில போய் அந்த கடப்பாறைய வச்சுட்டாரு. வச்ச உடனே ரத்தமா வந்திருக்கு. வந்த உடனே அந்த பையன் அதையும் பொருட்படுத்தாம ஓடி போய் திருவேங்கட மலையில இருக்க அந்த அனந்த விமானத்துல அந்த விமானத்துக்குள்ள போய் ஐக்கியமாக பார்த்திருக்கான். ஐக்கியமான பார்த்த உடனே அப்படியே போனவன் மறைஞ்சிட்டானா. மறைஞ்ச உடனே இந்த அனந்தாழ்வானுக்கு ஒண்ணுமே புரியலையாம். இந்த மாதிரி மறைஞ்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம நேர வேங்கடேசன் முகத்தை பார்த்தா அந்த தாடையில இருந்து ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருக்கான். வழிஞ்ச உடனே அதை பார்த்துட்டு பொறுக்க முடியலையா. உடனே அந்த தாடையில ரத்தத்தை பார்த்துட்டு, இதே ரத்தம் தானே அந்த பையனுக்கு நான் அடிச்சதால இங்க ரத்தம் பெருமாளுக்கு வருதுன்னு சொல்ல, சாட்சாத் வெங்கடேசனே அந்த சிறு பையன் உருவில் வந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து அங்க இருக்கிற பச்சை கற்பூரத்தை எடுத்து வாரி அப்படியே அந்த கையில எடுத்து போய் சாத்திருக்கான் அனந்தாழ்வான். அதனால தான் திருவேங்கடவன் தாடையில அந்த வெள்ளையா ஒரு அடையாளம் இருக்கு. இப்பவும் அந்த பச்சை கற்பூரத்துல சாத்துறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை திருவேங்கட மலையில பேக் சவாரி என்ற உற்சவம் நடக்கும். அந்த பேக் சவாரி ஏன்னா, எப்படி அந்த அனந்தாழ்வான் அந்த திருமலை வெங்கடேசன் பின்னால அந்த சின்ன பையன் முலால பின்னால அப்பிரதட்சணமா பேக் சவாரி, அதான் அந்த பேக் சவாரி உற்சவம் சொல்லி இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா திருவேங்கட மலையை எப்படி அனுபவித்திருப்பார்கள் முன்னோர்கள்ங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இப்ப ஏற்பட்ட வைபவங்கள் எல்லாமே